கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லூசிஃபர், சாத்தான் ரெண்டுமே ஒரே ஆளா இல்லை வெவ்வேறு ஆட்களா? லூசிஃபர் தான் விழுந்து சாத்தானா மாறினான் அப்படின்னு ஒரு சிலர் சில வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. அந்த வசனங்களின் அர்த்தத்தையும் பார்ப்போம். லூசிஃபர் யார் என்பதை பார்ப்போம், சாத்தான் யார் என்பதை பார்ப்போம். முதலாவதாக நம்ம வேதாகமத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்தோம்னா, அங்கே முதலாம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முதலாம் வசனத்தில் நம்ம இங்கே ஒரு சர்ப்பத்தை பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம பார்க்குறோம் ஆதாமேவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசிச்சுட்டு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துறாரு. துரத்திட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அது என்னென்னு வாசிக்கிறேன். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரு கேருபீன்களை வைக்கிறாரு ஆண்டவர். அப்போது இந்த கேள்வி இதில் யார் சாத்தான், யார் லூசிஃபர்? நிறையா பேர் நம்ம நம்பிகிட்டு இருக்கோம், இந்த ஆதாமேவாளை வஞ்சித்தது தான் லூசிஃபர் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப்பத்தை பற்றியும் சொல்லுது, இந்த கேருபை பற்றியும் சொல்லுது. முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த சர்ப்பத்தை பற்றி தெளிவாக சொல்லுது. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, அதாவது பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வலு சர்ப்பம். அதை தான் சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் சொல்கிறாங்க. அப்போ இந்த கேருபீனை பற்றி ஏதேன் தோட்டத்தை காவல் செய்த அந்த கேருபீனை பற்றி நம்ம எதில் வாசிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 14ஆம் வசனங்களை நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். அப்போது 13ஆம் 14ஆம் வசனங்களை 12லேருந்தே வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அதாவது இங்கே தீரு ராஜா அப்படின்னு சொல்கிறது அந்த தீரு நாட்டை ஆண்ட ராஜா கிடையாது, அந்த தீரு ராஜாவுக்கு பின்னால் வேலை செய்த அந்த ஒரு லூசிஃபரின் ஆவி, அதை தான் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த வசனத்தை பார்ப்போம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்கள் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவிலே நடந்தாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது தேவன் தான் என்ன பண்ணுறாரு, இந்த லூசிஃபர் அபிஷேகம் பண்ணி அந்த பாதுகாப்பதுக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபை அந்த ஏதேன் தோட்டத்தை காவல் பண்ண வைக்கிறாரு. அப்போது இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், இந்த வலு சர்ப்பம் தான் இந்த லூசிஃபர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த வலு சர்ப்பத்தை தேவன் சபிச்சுட்டு அந்த வலு சர்ப்பத்தையே திருப்பி காவல் செய்ய வச்சுருப்பாரா? கட்டாயமாக அது கிடையாது. அப்போது இங்கே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னென்னா, வலு சர்ப்பம் வேறு, இந்த கேருப் வேறு. இந்த வலு சர்ப்பம் அதாவது பழைய பாம்பென்று அழைக்கப்படக்கூடிய, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படக்கூடிய அந்த பழைய பாம்பு தான் சாத்தான். அப்போது இதற்கு வேறு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, புதிய ஏற்பாட்டிலையும் இதற்கான ஒரு சில ஆதாரங்கள் இருக்கிறது. என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம 2 கொரிந்தியர் 11:14 பார்க்குறோம். அதாவது சாத்தான் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போது சாத்தான் என்ன பண்ணுறான்னா, இந்த ஒளியின் தூதன் வேஷத்தை தரிக்கிறான். யார் அந்த ஒளியின் தூதன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இது பிடிக்க முடியும். ஒளியின் தூதன் வேறு யாரும் இல்லை, லூசிஃபர். லூசிஃபர் அப்படின்ற பேர் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் பேரர், ஒளியை கொண்டு வரக்கூடிய தூதன், லைட் பிரிங்கர். பேரே லைட் பிரிங்கர், டார்ச் பேரர், அதுதான் அர்த்தமே. ஸோ ஒளியை கொண்டு வரக்கூடிய தூதன் தான் ஒளியின் தூதன். அப்போ இந்த சாத்தான் என்ன பண்ணுறான், தன்னை ஒளியின் தூதனாக காட்டிக்கிறான். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களே அநேகர் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம்.
லூசிஃபர் தான் விழுந்து போய் சாத்தானா மாறிட்டான் அப்படின்றது ஒரு துருபதேசம் அதிகமாக சபையில் பரவிட்டுருக்கிறது. இதை குறித்து பவுலப்போஸ்தலனும் எழுதும் பொழுது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நம்ம வாசித்து பார்க்கலாம். நான் அதில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனுமாய் இருப்பான். 9ஆம் வசனத்தில் இது கண்டினியூஷன் பார்த்தோம்னா, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் வரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இங்கே அந்த 2 பேரை குறித்து பார்க்குறோம். இந்த 9ஆம் வசனத்தில் ஒன்று இந்த அக்கிரமக்காரன், அப்போது அடுத்தது சாத்தானுடைய செயலின்படி வருகிறான். அப்போ இந்த அக்கிரமக்காரனை பற்றி தான் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்க. அவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் என்று சொல்லப்படத்தக்க எதுவோ ஆராதிக்கப்படுகிறது எதுவோ எல்லாத்துக்கும் மேலே தன்னை உயர்த்துறான். இந்த குணாதிசயம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கக்கூடியது தான் லூசிஃபரை பற்றி தான் சொல்லப்படுது. என்னென்னா, நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறத்து ஆராதனை கூடத்துக்கு மேலாக நான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது லூசிஃபர் தான். அப்போ இங்கே லூசிஃபர் தான் என்ன பண்ணுறாங்க, பவுலப்போஸ்தலன் தெளிவாக எழுதுறாரு, சாத்தானுடைய வல்லமையினாலும் பொய்யான அற்புத அடையாளங்களானாலும் வரான். அப்போது இங்கேயுமே புதிய ஏற்பாட்டிலையுமே லூசிஃபரை தனியாக சாத்தானை தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நம்ம லூசிஃபர்னுடைய குணாதிசயங்களையும் சாத்தானுடைய குணாதிசயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். லூசிஃபர்னுடைய குணாதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பெருமைனா நான் தான் பெரிய ஆள். அதாவது தேவன் அவனை அப்படி தான் வச்சுருந்தார். எசேக்கியேல் 28 அதை தெளிவாக வாசிக்கிறோம். ஆண்டவர் வச்சுருந்தார். ஸோ அந்த நிலைமைக்கு இருந்தபோது பெருமை. அடுத்த குணாதிசயம் என்னென்னா, இறை சக்தியை எதிர்க்கக்கூடியது தான் லூசிஃபருடைய தன்மை. அதை தான் நம்ம வாசிக்கிறோம். தேவன் என்று சொல்லப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகளுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவன் தான் இந்த லூசிஃபர். இப்போது சாத்தானுடைய குணாதிசயங்கள் பார்க்கலாம். சாத்தானுடைய குணாதிசயங்கள் ஒரு சிலது இருக்கிறது. முதலாவதாக சாத்தான் என்பவன் வஞ்சிக்கிறவன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனங்களில் நம்ம பார்க்கும்போது அவனை வஞ்சிக்கிறவன் அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய 2ஆம் குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோதிக்கிறவன், டெம்ப்டர். அதை நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனங்கள் மற்றும் லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனங்களில் நம்ம இதை பார்த்தோம்னா, சாத்தான் சோதிக்கிறவன். சாத்தானுடைய மற்றொரு குணாதிசயம் என்னென்னா, சகோதரனை குற்றப்படுத்துகிறவன். யோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6ஆம் வசனங்கள்லேயும் அதை படிக்கிறோம். சகரியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2ஆம் வசனங்கள்லேயும் அதை படிக்கிறோம். அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10 முதல் 12ஆம் வசனங்கள்லையும் அதை படிக்கிறோம். அப்புறம் இயேசு கிறிஸ்து சாத்தானை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 8:44 அதில் 3 காரியங்களை சொல்கிறாரு. ஒன்று, பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான், இச்சிக்கிறவனாய் இருக்கிறான், மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அடுத்த குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, யோவான் 10:10 இயேசு கிறிஸ்து தாவாயால் சொல்கிற காரியம், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். இதுதான் சாத்தானுடைய குணாதிசயம். அப்போது லூசிஃபர் குணாதிசயம்னு பார்த்தோம்னா, பெருமை, இறை சக்தியை எதிர்ப்பது. அடுத்தது சாத்தானுடைய குணாதிசயங்கள் இப்போ நம்ம பார்த்த இந்த 5 பாயிண்ட்டு. அப்போ இதிலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க 2 பேருமே வேறு ஆட்கள் தான், ஒன்றல்ல.